ஹாய் காய். இன்றைக்கி வந்து கத்தாரில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கத்தார். ஸோ அதுக்கு எங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தே வந்து பஸ் இருக்கும் வெளியே. அந்த பஸ்ஸில் ஏறி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோலேருந்து நம்ம நேஷ்னல் மியூசியம் போகணும். ஸோ இந்த விளாகில் வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி போகிறோம் எங்கள் நேஷ்னல் மியூசியமையும் பஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீ தான். இங்கே எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ தான். மெட்ரோக்கு வந்து கார்டு எடுக்கணும். வெயில் வந்து 44 டிகிரி அடிக்குது. செம்ம வெயில் வெக்க. கைஸ் இப்போ நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். டாப் அப் 30 கலெக்ட் பண்ணுங்க. நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். அவர் நம்மகிட்டே கேட்குறாரு. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுமா? அப்படியே ரிசிப்ட் என்ன ரிசிப்ட் வருது வரும் ப்ராஸ். என்ன பண்ணுறது? இல்லை இப்படி வச்சோன்னு தான் இருந்துச்சா? 10 ரூபா போடு. Okay. Take travel card and change. This is so easier than Dubai. Listen Q&B. Platform only. கைஸ் அந்த இருக்குல்ல அதான் நேஷ்னல் மியூசியம். மெட்ரோலேருந்து இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த மெட்ரோ ஸ்டேஷனே அந்த நேஷ்னல் மியூசியம் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இது என்ன டிக்கெட் சேல்ஸ்னு போட்டிருக்கு. இது தோஹா பஸ்ஸுக்கலாம். சரி இப்போ நம்ம எங்கே போகணும்? அதான் போட்டிருக்கு பாரு நேரம் என்ட்ரன்ஸ். அதானா? நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கத்தார். நேஷ்னல் மியூசியம் உள்ள என்ன இருக்குது தெரியல. சும்மா அந்த காலத்து இதுதான் வச்சுருப்பாங்க. டிக்கெட் இருக்கா இல்லையா? Guys, now I'm at National Museum of Qatar. மியூசியம் உள்ள இன்னும் போல. இது வந்து ஆர்கிடெக்சரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. கைஸ் இப்போ நாங்கள் வந்து மியூசியம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரியால்ஸ். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஐடி கார்டு காமிச்சோம். அதுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட். ஸோ 25 ரியால்ஸ் ஒரு ஆளுக்கு. என்ட்ரன்ஸே காணுமே. Islamic display.
டைனோசர் இல்லையா? crocodile இல்ல அது. reptile கிடையாது இது. crocodile. வீடியோ சும்மா ஓடுது. பூனை நாய் ஹைட்ல இருக்கு. ஃபுல்லா எல்இடி. இதெல்லாம் இங்கே மியூசியம் வச்சுருக்காங்க. தாய்லாண்ட்லலாம் இதை சமைச்சு ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. இங்கே பாரு, இது வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன். இந்த ஹியூமன் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னா 661 to 750 அந்த இயரில் உள்ளது. இது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் பார்க்க லைட்டாக இந்த காலத்தோட மாதிரி இருக்குது. இவனுங்களே செஞ்சு வச்சுட்டானுங்க. இந்த மியூசியம் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. கைஸ், கத்தார் பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி தான். சவுதியிலேருந்து இங்கே ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் வந்து எக்கனாமியில் ரொம்ப டவுனில் தான் இருந்திருக்காங்க கத்தார். அரப் கண்ட்ரீஸ்லேயே ஒரு புவர் கண்ட்ரியாக இருந்திருக்கு. அந்த டைமில் தான் நேச்சுரல் கேஸ், அதாவது எல்என்ஜி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்என்ஜி சேல்ஸ் ஆரம்பித்து இப்போது அரப் கண்ட்ரீஸ்லேயே ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறாங்க. ரீசெண்டாக FIFA வேர்ல்டு கப் கூட நடத்துனாங்க. ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், 150 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இருக்கும். அவங்களே வேர்ல்டு கப் நடத்துகிற அளவுக்கு வந்தது காரணம் வந்து இப்போ இருக்கிற கிங்கும் அப்புறம் அந்த நேச்சுரல் கேஸும் தான். இந்தியா வந்து கத்தாரோட டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா விசா வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனரபிள் விசா மாதிரி. அப்புறம் இப்போ தான் அந்த விசாவை வந்து கோவிட்டால் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பிளாக் பண்ணதுனால. அப்புறம் வந்து இப்போ ஹயா கார்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். அந்த விசா பார்த்திங்கன்னா 30 days, அதுவும் ஃப்ரீ விசா தான். அதில் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இங்கே பாரு, சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுருக்கானுங்க. இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுவானுங்க தெரியும். ஆங்கர்லாம் வருது. இதெல்லாம் ஆங்கர் தானே ஃப்ராஸு? ஆங்கர் இல்லையா? இதெல்லாம் என்னது? இது மெடிசினல் பிளான்ட்ஸ்னு போட்டு. ஃப்ராஸ் இது வாட்டர் பேக்ஸா ஃப்ராஸ்? இது வந்து அந்த காலத்து காம்பஸ். இது ஷிப்பில் இருக்கிற காம்பஸ். இது புக்கு அரபிக்கில் எழுதியிருக்கு, பட் என்னன்னு எங்களுக்கு புரியலை. நேவிகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாமே அதில் தான் வச்சுருக்காங்க. இது என்னது? மேப்பு. இந்த மேப்புடா, இந்த மிடில் ஈஸ்டோட மேப்பு ஃபுல்லாக. இது வந்து ட்ரேட் ரூட் ஆஃப் கத்தார். இப்போ அந்த ரெட் லைன் வந்து கத்தார்லேருந்து எங்கெல்லாம் ட்ரேட் போயிருக்கு அப்படின்னு. இந்த இருக்கா தோஹா, தெரியுதா? தோஹா. இது ட்ரேட் ரூட் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு 4 எக்ஸ்ப்ளோரர்ஸ், அந்த 4 எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக போன ரூட்ஸு.
அப்படியா? ஜான் லாரிமர் காட்டஸ் நேம். நீ தான் சொன்ன ட்ரேட் ரூட்டுன்னு. பெட்ரம் தாமஸ். சரி, எக்ஸ்ப்ளோரிங் ரூட்டு. நம்ம இந்தியாவுக்கு வந்து பாம்பே தான் ஹப்பு. பாம்பேலேருந்து தான், இப்போவும் பாம்பே தான். அப்போ தெரியுமா, பாம்பேலேருந்து போவோம். 4 பேரும் தான் ரூட்டு போட்டிருப்பானுன்னு நினைக்கிறேன். 1100லேயே போட்டிருக்கான் பேர். ட்ரேட் அண்ட் கோபட் கனெக்ஷன். அப்புறம் ட்ரேட் ரூட்ஸ் தான். அப்புறம் அது ட்ரேடு தான். அங்கே வேறு ட்ரேட் ரூட்டு தான் இவங்க போட்டிருக்காங்க. அதான் உண்மையிலே நடந்து போகிற மாதிரி இருக்கு பாரு. இது எறும்பு போகிற மாதிரி. கப்பல் டச் ஆகாது எனக்கு தெரியும். நான் வியூவர்ஸுக்கு இதை டச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 3 பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஊமை படம் மாதிரி. ஷேக் ஃபைசல் பின் கிளம்பிட்டு இவர் யாருன்னு தெரியலையா? இதெல்லாம் நான் அந்த படத்தில் பார்த்துருக்கேன். மெசேஜ் படத்தில் அதே தான். குதிரை வண்டி இல்லை, ஒட்டகம். ஒட்டகம் மேலே வைக்கிறது. இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. தூக்கிட்டு போட்டு வச்சிருக்காங்க. பண்ணிட்டு பாரு இதுக்காக வெயிலுக்காக. Camels, donkeys, Arabian horses, animals today. கொஞ்சம் லேக் ஆகுது. இதெல்லாம் மென்ஸ் யூஸ் பண்ணுறா கேமரில் போகும்போது. விமென்ஸ் கேமல். விமென்ஸ் தாண்டா அந்த இது இருக்குல்ல, இது இந்த பல்லக்கு மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பேக் பாரு, பேக்ஸ், சேடில் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே இங்கே கிடக்கு. அதான் கலெக்ஷன் தான் பார்க்குறோம். Today's animal remain highly prized in Qatari society. Camel and Arabian horses. Using robot jockeys. இப்போ ரைஸ் வெட்லானே அரேபியன் ஹார்சஸுக்கு தான் இங்கே வேல்யூ அதிகம். பீப்புள் ஆஃப் கத்தார் லைஃப் பத்தர் ப்ரொஜெக்டர் தாண்டா வச்சு நல்லா ஏமாத்துறாங்க. எல்லா பக்கமும் ப்ரொஜெக்டர். எக்ஸ்போனே இந்த மாதிரி தான். எக்ஸ்போவில் வச்சுருந்தானுங்களா ப்ரொஜெக்டரு. ஐயோ, யாருக்கா தண்ணி விடுங்க அதுக்கு. இல்லை எந்திரிச்சிட்டு. What drink is traditionally served in Majlis? Hey, quiz da. Coffee. Yes, correct. Amazing! What is the object used for? இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு? To play music, to serve food. இதுக்குன்னே தெரியலையா? To play music, correct தான். Wow! Who is served first in the Majlis? Children, guest, host. Guests. Which of these is used for grinding coffee beans? இதுதானே? Yes, correct. Why did children go to the Majlis? To play games, to sleep, to learn by watching their elders. இது எதுக்குன்னு தெரியலையே. To learn by watching their elders. What is the most important characteristic of the Majlis? Entertainment, hospitality. 3 தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே,
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட ட்ரெஸ்ஸு. இப்போ இவங்கெல்லாம் இதான் போடுறாங்க ஒயிட் கலரில். இது கொஞ்சம் கலர் கலராக இருக்குது. அப்புறம் கேமலில் இந்த சிம்பிள்ஸ்லாம் போட்டு வைப்பாங்களாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு யாரோட கேமல்னு. இது என்னது? வீவிங் பேக்ஸு. பெரிய பேக் ஆஃப் ரைஸ். எங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்பா கைஸ், இந்த வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியுது, பட் பெருசாக இருக்குது பேக் எல்லாமே. கைஸ், இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை ஃப்ளோர்னு தெரியலையே. அடுத்த பில்டிங் நிறைய தான் இருக்குது. பெருசாக இருக்குது, செம பெருசு. வேறு பில்டிங். இது குரான ப்ரெஸ். இதெல்லாம் அந்த காலத்து குரானு. கைஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்கும். இதெல்லாம் இவங்களோட பேட்டர்ன்ஸ், பில்டிங்கில் வைக்கிற ஜன்னலோடது. அண்ட் இது வந்து குக்கிங் யூட்டென்சில்ஸ். எங்கே பாரு, தவா எவ்வளோ பெருசாக இருக்குது. தவா தானே இது? ஆமாம், அடுப்பு. இங்கே எவனும் பறந்துகிட்டு இருக்கான் பாரு. என்ன பண்ணுறான்? டூல்ஸ். கைஸ், இதெல்லாம் வந்து டச் பண்ணால் சவுண்டு கேட்குதுங்க. ஸோ எதையும் டச் பண்ண முடியாது இந்த ஒரு இதை தவிர. இதை மட்டும் டச் பண்ணால் எல்லாம் வரும். மற்ற எதையாச்சும் டச் பண்ணோம் குயின்னு சவுண்டு கேட்குது. கூலிங் மெத்தட். இது எக்ஸிட்ரா. எங்கே பாரு கன்னு. கன்னு மாதிரி இருக்கு பாரு. ஷிப் யூஸ் பண்ணுறது டூல்ஸா. இது வந்து என்னென்னு தெரியல. கேப்டன். பாருங்க, ஊரில் பண்ணுறது இங்கே வந்து பண்ண போகிறான். மீனை சுட போகிறான். மீனை எடுக்க தெரியல அவனுக்கு. ஐயோ, உடச்சிட்டா. கடையில் போய் வாங்கிட்டு வராயா? அது போகும். பாருங்க, நான் இங்கே சொல்கிறேன், அது அங்கே நடக்குது. நான் ரைட்டு திருப்பிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே கிளிக் பண்ணால் வருது. இவனுக்கு கப்பல் ஓட தெரியல பாருங்க. லெஃப்ட் ரைட்டு போயிட்டு இருக்கான், ஸ்ட்ரைட்டாகவே போக மாட்டேங்கிறான். அந்த ஆக்டோபஸ் பிடிடா. ஜெல்லி ஃபிஷ் பிடிக்கிறோம் இப்போ நாங்கள். ஜெல்லி ஃபிஷ் பிடிச்சிட்டோம் இல்லையோ? ஆமாம், சின்ன பசங்களாம் வாழ்ந்துட்டு கொஞ்சம் இல்லையா? இப்போ ரைட்டு திருப்பிடுறேன் கப்பாலா.
நான் ஓட்டிட்டு தான் இருந்தேன், பின்னாடி இருந்தேன். இங்கே பார், ஜுவல்ஸ்லாம் இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஏய் கம்மல்ரா, ரெண்டு இருக்கு. கம்மல் தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கம்மல் மேலே போட்டால் காலில் வரைக்கும் போகும். இதெல்லாம் ட்ரெஸ்ஸு. இங்கேயும் கம்மல் இருக்கு பாரு. இதெல்லாம் இப்போ உள்ள ஜுவல்ஸ் மாதிரி இருக்கு பாங்க. எஸ், எங்கே பாரு ஸ்வாடு, கன்னு. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருக்கு. கைஸ், இதெல்லாம் வந்து ஆயில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண பார்ட்ஸ். ஐ மீன் மோட்டர்ஸ், ஆயில் ரிக்ஸில் யூஸ் பண்ணுறது. சன்செட் போமா? ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். காசு இப்பவும் இதே கலரில் தான் வச்சுருக்கானுங்க. ஸ்டாம்ப்பு, $2 திரம், அந்த காலத்தில் உள்ள திரம். பெரியால்ஸ். இங்கே வரேன், சவுண்டு கேட்குது. Press one of the buttons and find the energy sources to light up Qatar. QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஸ்கேன் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் வருது. கார். Oil is commonly known as fuel for car, but did you know oil is also used to make products like of the markets. இப்போ அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஃபுட்பால். எல்லாத்துக்கும் அதே தாண்டா வருது. இப்போ இருக்கிற கிங்கோட அப்பா. இந்த ஆர்மி யூனிஃபார்ம்
அவர் போட்ட யூனிஃபார்ம் அதையும் கொண்டு வச்சுருக்கானுங்க அப்புறம். تلك الظروف التي أدت بي مضطرا وكل أسف أن أحزم أمري بعد موافقة ومضايعة وتأييد من العائلة الحارة الكريمة والشعب الصغير الكريم وأتسلم والدا الإنسان ولدنا والدي الذي سيبقى والدا للجميع تأسيسا இங்கே பாரு, இதான் நான் சொன்னோம்ல, ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் கத்தார் டு ஜப்பான். ஃபஸ்ட்டு டைம் வந்து 1996 தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வளர்ச்சி எல்லாமே. அல் ஜசீரா பாரு, அல் ஜசீரா இருக்குல்ல, அரபு நியூஸ் சேனல். அது கத்தாரோட தான். Asian Games hosted, conferences held in Qatar. Yeah, 2010ல FIFA பிட் பண்ணியிருக்காங்க, பிட் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதோட லெட்ரு 10 வருஷத்தில் மொத்த கண்ட்ரியுமே பில்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்புக்காக. 8 ஸ்டேடியம் கட்டி இதுக்கான இடத்துல நடத்தி முடிச்சு இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கத்தார் கிங்கு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டே கத்தாராம் இவர். கத்தார் மேப்பு இந்த துக்கான இடத்துல தான் ஆயில் ஃபவுண்ட் பண்ணாங்களாம். அங்கே தான் ஆயில் இருக்கு. அப்புறம் ஃபுட் ரிசர்வ்ஸ்லாம் வந்துச்சுல. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மியூசியம்லேருந்து வெளியே இதுவும் மியூசியம் தான். இது வந்து அந்த காலத்தோட ஆர்கிடெக்சர், அரப் ஆர்கிடெக்சர் அப்படி வச்சுருக்காங்க. மியூசியம் இதோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பில்டிங் இருக்கு எங்கே பார்ப்போம். அதுக்கு மேலே ஏறலாமா? அந்த இது வச்சுருக்காங்க. எஸ், எப்படி போவோம். கைஸ், இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த மியூசியமில் அங்கே வந்து லிஃப்ட் இருக்கு. யா, இங்கே மேலே கிஃப்ட் ஷாப்பு, பெர்மனன்ட் கிளாரிட்டி, மெயின் லாபி. கிஃப்ட் வேணுமா? எங்கே இருக்கு? இது மேக்னெட் தான். கத்தார்னு போட்டது தானே வேணும். கத்தார்னு போட்டது. இது நல்லா இருக்கு. இது லக்கேஜ் டேக். லக்கேஜ் டேக் மேக்னெட் இல்லை. இதாக இருக்குது மேக்னெட். இது மேக்னெட்டா? 35 ரூபா. டிக்கெட்டே 25 ரூபா தானா? இங்கே எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்கும். இவர் கீப் காம் அண்ட் லவ் கத்தார் 20 ரியல்ஸ். கப்பான்மா ஏஷியன் கப்பு 2025 ஏஷியன் கப்பு கத்தார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன அது? இதே 20 ரூபா. கைஸ், இப்போ கத்தார் மியூசியமோட எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ இது என்ட்ரன்ஸா? என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இப்போ இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதுதான். வேறு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, எங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டு போகிறாரு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ காசு அப்படின்னு. இப்போ நம்ம எக்ஸிட் தரணுமே, அவருக்கு என்ட்ரன்ஸ் சொல்லியாச்சு. இப்படி தாண்டாமா வந்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.